இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோஷத்தை எழுப்புனா கண்டிப்பாக அந்த கட்சி தேர்தலில் தோல்விதான் அடையும். ஏன்னா நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்டாவே காங்கிரஸ் கேட்டுச்சுன்னா கம்யூனிஸ்டுக்கும் கொடுக்கணும், விசிகா கொடுக்கணும், மதிமுக கொடுக்கணும், முஸ்லீம் லீக் கொடுக்கணும், மனிதநேய மக்கள் கட்சி கொடுக்கணும், எல்லா பேரும் கேட்பாங்க. அப்ப எல்லாருக்கும் துறை ரீதியான அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுப்பாங்க. அரசு ஒழுங்கா நடக்காது என்பதற்காக மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. முதல்ல நீங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்கணும்னாலே மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்பதற்கு வரலாறே இருக்கு. 1980 தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல எம்ஜிஆருடைய ஆட்சி கிடைக்கப்பட்டு காங்கிரஸ் திமுக சரிபாதியா போட்டிடுறாங்க. இத்தனைக்கும் திமுகவோட 2 சீட் அதிகமா காங்கிரஸ் போட்டியிடுது. காங்கிரஸ் 114லையும் திமுக 112லையும் போட்டிட்டாங்க. விளைவு என்னாச்சு? தோல்வி அடைஞ்ச எம்ஜிஆர், அதாவது மக்களவை தேர்தலில் 2 சீட்டு மட்டுமே வென்ற எம்ஜிஆர் மீண்டும் 160க்கும் மேற்பட்ட சீட்டுகள்ல வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை அடைகிறார். இப்படி ஆட்சியில் பங்கு என்ற ரீதியில சம அளவுல போட்டியிட்ட திமுக காங்கிரஸுடைய நிலைமை என்னாச்சு? வெறும் 69 சீட்டு. அதுவும் 2 சீட்டு திமுகவோட அதிகமா போட்டியிட்டும் திமுக விட கம்மியான வாக்குகளை தான் காங்கிரஸ் பெற்றுச்சு. அப்போ ஆட்சியில் பங்கு என்ற எண்ண ஓட்டத்தில் நீங்கள் போட்டியிட்டாலே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக தேர்தல் வரலாக இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவுடைய அடிமை, அவருக்கு சுய முடிவே எடுக்க முடியாத நிலைதான் இருக்குன்ற குற்றச்சாட்டு வைத்த போதும் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கின்றாரு? ஏன் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றாரு அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்பது தெரியும். அதனாலதான் திமுகவுமே ஆட்சியில் பங்கு என்பது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்ற நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. அப்ப நாங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகுறோம் அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு நன்மையை பயக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நன்மையை பயக்காது. ஒருவேளை தாவேகா பக்கம் போனா தாவேகாவுக்கும் அந்த நன்மையை பயக்காது. ஏன்னா காங்கிரஸ் என்ன செயல்களை எல்லாம் செஞ்சாலும் அதற்கு தாவேகா விஜய் பதில் சொல்லியே ஆகணும். கூட்டணிக்காக ஏன் நீங்க தலைவர் பேச மாட்டீங்கன்ற கேள்வியை காங்கிரஸுடைய இப்ப இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ தாவேகாவுடைய விஜய் எதற்குமே பதில் சொல்ல மாட்டார், பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டார். அப்படின்றப்போ அந்த தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். கூட்டணி போன காங்கிரஸுமே என்னப்பா பாஜகவை தீவிரமா எதிர்க்க மாட்டீங்களே, எப்படி இந்த கூட்டணியில் நம்மளால வெற்றி பெற முடியும், எப்படி இந்த கூட்டணியில் நம்மளால நிலைக்க முடியும், கொள்கையை ஒத்து போகலையே அப்படின்ற எண்ண ஓட்டம் இயல்பாகவே இழந்து போயிடும். அப்ப டிவிகேவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸ், இவங்க புதிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பெயர் பிம்பம் என்பது காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது இல்லாம போயிடும். அப்ப இல்லாம போகும்போது புதிய வாக்காளருடைய வாக்கு என்பது தாவேகாவுக்கு இயல்பாக வருவது போயிடும். அப்ப காங்கிரஸுக்கும் பலவீனமாகி டிவிகேவுக்கும் பலவீனமாகி அது திமுகவுக்கும் லாபமா மாறும். வெறுமனா இந்த அளவுல மட்டும் லாபமா மாறாது, திமுகவுக்கு 2 வகையில லாபமா மாறும். 2 வகை என்ன? ஒன்று 25 சீட்டு சென்ற சட்டமன்ற தேர்தல் கொடுத்தாங்க திமுக காங்கிரஸுக்கு. அப்ப இந்த 25 சீட்டை பல்வேறு கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். 5 கட்சி கூட கொடுக்கலாம். ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, அதே போல தேமுதிக இருக்கு, கமல்ஹாசன் புதுசா வந்திருக்கிறாரு, இன்னும் பல கட்சிகள் அந்த கூட்டணிக்குள்ள இடம் பிடிப்பதற்கு ஆவலாக இருக்காங்க. ராமதாஸ் கூட வெளிப்படையாக தூது விடுறாரு. அப்ப இந்த 25 சீட்டை 5 கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது திமுகவுக்கு வரும். அப்ப காங்கிரஸ் போகக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் அதை விட அதிகமாக ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளால திமுக பெற்றுவிட முடியும். அப்ப சீட்டு கணக்கிலையுமே திமுகவுக்கு பிரச்சனை வராது. அப்ப இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வராது? இப்ப காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து அது சிறுபான்மை மக்களுடைய முகமாக மாறும். அவ சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு என்பது பிரியும். அப்ப திமுகவுக்கு இது பலவீனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். அதுவும் நடக்காது. ஏன்னா அதற்கு சாட்சியாக மேற்கு வங்கமே இருக்கு. நீங்க மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஒரு பக்கமும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரு பக்கமும் போட்டிட்டாங்க. 2 தேர்தலை சந்திச்சிட்டாங்க இது வரைக்கும். ஆனா என்ன நடந்துச்சு? மம்தா பானர்ஜிக்கு தான் அதிக பேர் ஓட்டு போடுறாங்க. பாஜக அங்க எதிர்கட்சியா வருது. 3வது இடத்திற்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் ஒரு மதச்சார்பற்ற கட்சி அப்படின்ற பேர் இருந்தாலும் கூட கூடுதலாக காங்கிரஸ் அதுல சேர்ந்த போதும் கூட சிறுபான்மை மக்கள் பாஜக வந்துடக்கூடாது, பாஜக ஒரு சீட்ல கூட ஜெயிச்சு விடக்கூடாது அப்படின்னா அவங்கள விட வின்னபிலிட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியை தேர்வு பண்றாங்க. அப்போ அதே அடிப்படையில் தானே இங்கேயும் தேர்வு பண்ணுவாங்க. இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஒரு வின்னபிலிட்டி டீமா இருக்கு. 2019 வெற்றி கூட்டணியாக இருக்கிறாங்க. திமுக என்ற தனித்து அவங்க நின்றா கூட அவங்க தான் பாஜகவை வரவிடாம செய்யக்கூடிய சக்தியாக இருப்பாங்க. அப்ப தாவேகா புதிய முகம், அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பது தெரியாது. அது போக அந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் களத்தில் ஈடுபடவும் இல்லை. அந்த கட்சி தலைவர் மௌனமாகவே இருக்கிறார்.
கரூர் சம்பவம் மிகப்பெரிய பிளாக் மார்க் ஆகி போச்சு. அவர் ராகுலும் விஜயும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாலும் கூட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது பெருசா வராது. கிறிஸ்தவர்கள் வாக்கு கிடைச்சிரும், கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு பக்கம் போயிடுவாங்க, மத ரீதியா ஒருங்கிணைஞ்சிருவாங்கன்றதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள். இங்க பாஜகவால நேரடியா பாதிக்கப்படக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஜெபம் பண்ண முடியல, ஒரு சர்ச்சு கட்ட முடியல, வீடு வீடாக போயிட்டு அவங்களுடைய கடவுளை வழிபாடு பண்ண முடியல, மத பிரச்சாரம் பண்ண முடியல. எல்லா இடங்கள்லையுமே பாஜகவால பிரச்சனை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையை உடைத்து அதில் முருகன் சிலையை பாஜக வச்சிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வெறும் விஜய் அவர் எங்க மதத்தை சேர்ந்தவர்ப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்களா? பிரச்சனை வரும்போது கூட யாரை நிற்பாங்கன்றதான் பார்ப்பாங்க. யாரு வேணாலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடலாம், யாரு வேணாலும் கேக்கு வெட்டலாம். பிரச்சனை சண்டை வருது அப்படின்றப்ப யார் கூட நிற்பாங்க? இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்துச்சு, விஜய் பேசினாரா? இஸ்லாமியர்கள் பக்கம் யார் நின்னாங்க? அங்கே கலவரம் வராம யார் தடுத்தாங்க? ஒட்டுமொத்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையை யார் காத்தாங்க? திமுக தான் காத்துச்சு. அப்போ அவங்க தான் நம்ம கூட நிற்பாங்கன்ற உணர்வு மக்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர கூட நிற்காதவங்களெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ எப்படி கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாமல் புறக்கணிச்சு மம்தாக்கு போட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கே தாவேகாவோட காங்கிரஸ் சேர்ந்தாலும் கூட பாஜக வரவிடாமல் இருக்கணும்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர இங்கே தாவேகாவுக்கோ காங்கிரஸுக்கோ போடக்கூடிய வாய்ப்பை மக்கள் நிறுத்தி விடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் அவங்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கும். தாவேகாவும் அடி வாங்கும், காங்கிரஸும் அடி வாங்கும். அப்போ சீட்டுலையும் பிரச்சனை ஏற்படாது, ஓட்டுலையும் பிரச்சனை ஏற்படாது. அப்படின்றப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த கூட்டம் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு படிப்பனையே இருக்கு. 96 தேர்தல் என்னங்க நடந்துச்சு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தியுடைய படுகொலையை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுக்கிட்டு நம்மளை கலட்டி விட்டுட்டாங்க, நம்மளை எதிர்கட்சியில உட்கார வச்சுட்டாங்க. அப்ப திமுகவோட தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மிக அழுத்தமாக சொன்னது. ஆனா தேசிய தலைவராக இருந்த பிரதமராக இருந்த நரசிம்மராவ் என்ன முடிவு எடுத்தாரு? அதெல்லாம் முடியாது, அதிமுகவோட தான் போகணுன்றாரு. அதிமுகவோட போட்டியிட்டோட விளைவு காங்கிரஸ் ஒரு சீட்ல கூட ஜெயிக்கவே இல்லை. 2ஆ உடஞ்சிச்சு காங்கிரஸ். மூப்பனார் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி திமுகவோட கூட்டணி அமைச்சு அந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க. நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அதலபாதாள தோல்வியை 0வை பெற்றாங்க. இதுதான் 2026 தேர்தலில் ஒருவேளை ஆட்சியில் பங்கு வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு தாவேகாவுக்கு போவோம் அப்படின்ற முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க படுதோல்வி அடைவாங்க. அந்த கட்சியும் 2ஆக உடையும். புதிய காங்கிரஸ் கட்சி ஒன்று உருவாகி அது திமுகவோட கூட்டணியை வச்சு இங்கே களத்தில் வெற்றி பெறுவாங்க. அதனுடைய நிலையை உருவாக்கி விடக்கூடாது அப்படின்றது ராகுல் காந்திக்கு நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வரலாறு, ஒரு படிப்பனை இருக்கும்போது மீண்டும் இந்த எம்பிக்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த தாவேகாவோட சேர்ந்தா எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் காலி ஆயிடுவாங்க அப்படின்ற அந்த நினைப்போடு வருபவர்களை தட்டி வைத்து ஒடுக்கி வைத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் உருவாகிவிடக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தில் பேசுபவர்களுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது. திமுகவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், காங்கிரஸுக்கே நல்லது. ஏன்னா மாநிலமாக காங்கிரஸ் அளிக்கப்பட்டுட்டு வருது. அப்போ இங்கே தமிழ்நாடு என்பது காங்கிரஸுக்கு எம்பிக்களையும் கொடுக்குது, எம்எல்ஏக்களையும் கொடுக்கும் என்பது. அது போக ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி அண்ணன்றாரு. இங்கே ராகுலை தம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினைக்கிறாரு. பீகாருக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கிறாரு. அப்ப இந்த பாண்டை உடைச்சு அதன் மூலமாக நீங்க இன்னொரு கூட்டணி போகக்கூடிய நிலைமை என்பது இங்க இல்லவே இல்லையே. நீங்க தேசிய கட்சி எப்ப டிமாண்ட் வைக்கலாம் தெரியுமா? அவங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது தான் டிமாண்ட் வைக்க முடியும். இன்னைக்கு பாஜக அதிமுகவை ஏன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அவங்க மேல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எல்லா ஏஜென்சியும் இருக்கு. அதனால அடங்கி போய் அவங்க 50 சீட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லையே. நீங்கள் காங்கிரஸ் எப்பெல்லாம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சியில் கூட்டணி அமைச்சு அதிக சீட்டுகளை வாங்கலாம், வாங்கி இருக்கிறீங்க, வரலாறு அதுதான். ஆனால் ஆட்சி இல்லாத போது உங்களோட நிலைமை என்னாச்சு? 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு கொடுத்த சீட்டு எவ்வளோ? வெறும் 14 மட்டும்தான். 14 சீட்டில் தான் காங்கிரஸ் நின்றுச்சு. மூப்பனார் 32 நின்றார், அது வேற. அது காங்கிரஸோட சேர்க்க முடியாது. 2ஐயும் சேர்த்தாலும் 40 சீட்டு மட்டும்தான் அப்பயே. அப்போ ஆட்சி இல்லை என்பதற்காக சீட்டு குறைஞ்சிச்சுல.
ஆனா திமுக அப்படி பண்ணுச்சா? கலைஞர் அவர்கள் 2016ஆம் ஆண்டு 41 சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. 41 சீட்டுல வெறும் 8 சீட்டு மட்டும்தான் நீங்க ஜெயிச்சீங்க. திமுக ஆட்சி இழந்ததற்கு மெயினான காரணம் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த படுதோல்வி தான். அப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இல்லாத போது அதிக சீட்டு வாங்கினா நீங்க தோத்து தான் போயிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் தான் 2025 உங்களுக்கு 25 சீட்டு ஒதுக்கப்பட்டுச்சு, 18ல வெற்றி பெற்றீங்க. இதுதான் உங்களுடைய பலம். இயல்பாக அதை ஒப்புக்கொள்ளணும். நம்மளுக்கு பலம் இல்லாம போயிட்டோம். நாம ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாதான் நமக்கு இங்க தமிழ்நாட்டில் பலம் என்பது வரும், நாம அதிக சீட்டுகளை கேட்க முடியுன்ற எண்ண ஓட்டம் முதல்ல காங்கிரஸ்க்கு வரணும். அதை விட்டுட்டு நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தனித்து நின்னா எவ்வளோ பெரிய ஓட்டு தெரியுமா, எங்களால் தான் திமுக ஜெயிக்குது, எங்களால் தான் பிற கட்சி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி கனவு கண்டீங்கன்னா அது காணல் நீர் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இல்லை. ஒரு தேசிய கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தால்தான் அவங்களுக்கு டிமாண்டு. அந்த பாஜகவை பாருங்களேன், இதுவே மோடி ஆட்சியில் இல்லைன்னா அதிமுக 10 சீட்டுக்கு மேலே கொடுக்காது, 8 சீட்டு 5 சீட்டு தான் கொடுக்கும் பாஜகவும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஓட்டு சதவீதம், அவங்களுடைய பலம் என்பது அவ்வளவுதான். அப்போ அது புரிஞ்சு கொண்டு எது வெற்றி கூட்டணியோ அந்த கூட்டணியில் இணைந்து கொண்டு நம்ம கட்சிக்கு எம்எல்ஏக்கள் உருவாக வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் அந்த கட்சியுடைய எம்பிக்களுக்கு உருவாகணும். கழக குரல்களை நீங்க எப்படி எழுப்புறீங்க அப்படின்றதே தப்பு. ஏன்னா இப்படியான கழக குரல்கள் பீகார் தேர்தலையும் எழுப்புனீங்க. தேஜஸ்வியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க 61 சீட்டு போட்டிட்டு 6 சீட்ல தான் வெற்றி பெற்றீங்க. தேஜஸ்விக்கு அது முடிஞ்சு போச்சு. நான் காங்கிரஸ் கட்சி குறை சொல்லல. தேஜஸ்வியோடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? பல மாதங்களாக இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் நீங்க ஏற்றுக்கொண்டதனோட விளைவு தேஜஸ்வியே முதலமைச்சர் ஆக மாட்டாருப்பா, அப்புறம் எப்படி அந்த கூட்டணிக்கு நம்ம நம்பி ஓட்டு போறதுன்னு ஒருத்தர் கூட ஓட்டு போடல. நீங்க மகாராஷ்டிராவுடைய தேர்தலுடைய முடிவு என்ன? நீங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தோத்து போனாலும் கூட அது கூட்டணி தொடர்ந்து இருக்கணும். தோத்ததுக்கு உத்தவ் தான் காரணம், தோத்ததுக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் சண்டை போட்டு கூட்டணி விட்டு விலகி இன்னைக்கு பிஎம்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட தெரியப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. ஆனா உன்னாலே இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்காரு. 2வது இடத்துல உத்தவ் தாக்கரே வந்திருக்கிறாரு. உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை நீங்க அந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணீங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியில பிரச்சனையை கிளப்பக்கூடிய வேலையை காங்கிரஸ் செஞ்சிச்சுன்னா அந்த கூட்டணிக்கு தான் அது ஆபத்தா முடியும். நீ ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ராகுல் கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுக உடனடியாக காங்கிரஸை கலட்டி விட்டுறணும், உடனடியாக வேறு கட்சிகளை சேர்க்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும். பேச்சுவார்த்தை நீங்க போனீங்கன்னா உங்க கூட்டணியில் குழப்பம் என்ற அந்த இமேஜ் என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு உங்க கூட்டணிக்கு அது பலவீனமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பீகார்ல தான் நடந்துச்சு, மகாராஷ்டிரால தான் நடந்துச்சு. அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்கக்கூடாது. இதை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவோடு அவங்க இருந்தால்தான் அவங்களுக்கு வாழ்வு. இல்லை நாங்கள் மாற்று கருத்து தான் எடுப்போம் அப்படின்னா அது உங்களுக்கும் அது போய் சேரக்கூடிய கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதான் யதார்த்த உண்மை. நன்றி.